ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முறுமுறுன்னு சோமா செய்யலாம். இது வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் பலகாரங்க. இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப்பு இல்லை 2 ஸ்பூன் வந்து ரவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கெட்டியாக பிசையணும். பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து மாவு மேலே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இவ்வளோ இப்போ இதுக்கு பூர்ணத்துக்கு தேவையானது 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப் சுகர். நான் ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். கூடவே நான் 1 கப்பு தேங்காவை நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், தேங்காய், பொட்டுக்கடலை, சர்க்கரை. ஸோ பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம வச்சுட்டு நம்ம பூர்ணத்தை நம்ம ரெடியாக வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போல்லாம் நமக்கு வேணுமோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் சோமாசு மாவை பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம கெட்டியாக பிசையணும், சப்பாத்தி பதத்துக்கு பிசையக்கூடாது. மாவு பிசைகிறது நம்ம நல்லா கெட்டியாக பிசையணுங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸு இதை நம்ம நல்லா மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா சப்பாத்தி கல்லில் வச்சு லைட்டாக கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டால் போகிறோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்ல மெல்லிசாக தேய்க்கணும், ஈவனாக. எவ்வளோக்கு மெல்லிசாக இருக்கோ நமக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்குங்க சோமாஸு. ஸோ நம்ம கூடவே ரவையும் ஆட் பண்ணதுனால சோமாஸ் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், மெல்லிசாக தேய்க்கணும். ரவுண்டாக வரலைனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம சோமாஸ் அந்த கரண்டியால் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் இதில் இந்த சோமாஸ் கரண்டி கடையிலே விற்குது. ஸ்பூனு முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வீல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் 1.5 ஸ்பூன் பூர்ணத்தை எடுத்து அழகாக நடுவில் வச்சிடலாம். ஸோ பொட்டுக்கடலையில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ நம்ம ஓரங்களை நல்லா ஒட்டி விடணுங்க, இல்லைன்னா வந்து பிரிஞ்சிரும். ஸோ உள்ளே இருக்க பூர்ணம் எண்ணெயில் போட்டோன்னா வெளியில் வந்துடும். அதனால் ஓரத்தை நல்லா அழுத்தி விடணும். அதுக்கப்புறமா மெதுவாக சோமாஸ் கரண்டி வச்சு நம்ம மேலே அப்படி இழுத்து விட்டோம்னா அழகாக ஷேப்போட சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். அதை திருப்பி நம்ம உருண்டையாக்கலாம். பாருங்கள், எவ்வளோ மெல்லிசான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நம்ம சேர்த்து தேய்ச்சிட்டு நம்ம கடாயில் எண்ணெயை காய வச்சு, ஆக்சுவலாக நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி மிதமான, அதாவது சிம்மில் தான் இருக்கணுங்க, மிதமான மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 செஞ்சுருக்கேங்க. ஸோ இதை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக போட்டு பொரிச்செடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் போட்டுடலாம். நல்லா உப்பி வரும். இப்போ இப்படி திருப்பி போடலாங்க. ஸோ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேகும் போதே இன்னொன்று இது சைடில் போட்டுடலாங்க. இந்த சீர்தட்டுகளாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சோமாஸு, காது குத்தல், இந்த மாதிரி ஃபங்க்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சோமாஸு வந்து இந்த பலகாரத்தை வந்து வைப்பாங்க. பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 சோமாஸ் செஞ்சிடலாம்.
1/4 கிலோ பொட்டுக்கடலை, 1/4 கிலோ சர்க்கரை வச்சு, வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா வறுத்து போட்டுக்கணும். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டேன். எப்படி எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திருப்பி நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நாம் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்துருச்சு. வாங்க, சூப்பராக நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக உடஞ்சிருக்கு பாருங்கள். உள்ளே இருக்க பூரணம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது.